தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/2/2026 சனிக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:20 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய நிறைவு நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் வலுவாக இருக்கணும், 4ஆம் இடம் நல்லா இருக்கணும், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இதெல்லாம் இருந்தால் தான் பணக்கவலைங்கிறது இருக்காது. ஒரு மனிதனுக்கு பணக்கவலையும் மனக்கவலையும் இல்லாமல் இருக்கணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அதாவது ஜோதிட கவிதை. தனவான்கிறது யாரு அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் தெரிஞ்சுக்கலாம் இவர் பெரிய பணக்காரர், வசதியானவர்னு. ஆடை அலங்காரங்களை காட்டில் ஜாதகத்தை பார்க்குற போது லக்னாதிபதியோ 2இல் அமர, ஒருவருடைய லக்னாதிபதினு ஒன்று இருக்குல்ல, இப்போ சிம்ம லக்னம்னு வச்சுங்க. லக்னத்துக்கு அதிபதி சூரியன், அது 2இல் அமர, லக்னத்தானோடு 10இல் நிற்க, 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், 10இலே நிற்க, தக்க பார்வை 2 செலுத்த, தனாதிபதியாக இருப்பவர் அதில் பார்வையை செலுத்தினால் தனம் மிக ஏற்பான் தரணியில் தானேன்னு ஒரு பாட்டு. பணம் நிறைய அவருக்கு வரும், வந்து சேரும், எந்த ரூபத்திலையும் கிடைக்கும், எதிர்பாராத தனலாபங்கள் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடல் உண்டு. அதாவது ஜோதிட கிரந்தத்தில் உள்ளத கருத்துக்களை இது கவிதையாக்கியிருக்கு. லக்னாதிபதியோ 2இல் அமர, லக்கினத்தானோ 10இல் நிற்க, தக்க பார்வை 2 செலுத்த, தனம் மிக ஏற்பான் தரணியில் தானே அப்படின்னு ஒரு பாட்டு. பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ஆரோக்கியம், உடல், அதுகளை தெரிஞ்சுக்கிறது. 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம், 3ஆம் இடம் வந்து சகோதரஸ்தானம், 4ஆம் இடம் தாய்க்கு அதிபதி. அது மாதிரி பார்க்குற போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது நிற்கணுங்கிற, 10இல் ஒரு பாவியாவது நிற்கணும்னா அப்போ தொழில் அமையணும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒத்துக்கொள்னு பழைய பாடல் உண்டு. தொழில் நல்லா அமையணும்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். சில பேருக்கு பாருங்கள், இந்த ஆண்டு ஒரு தொழிலில் இருப்பார், சீசன் பிஸ்னஸ், பொங்கல்லாம் கரும்பு விற்பார், தீபாவளினா வெடி விற்பார். அப்படி இருக்கிறது ஒரு யோகம். ஆனால் எப்போவுமே பர்மனண்டாக ஒரு கடை வச்சிருக்கிறது, அல்லது ஒரு அலுவலகம் நடத்துறது, அல்லது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் அப்படி நடத்துறது, இதுக்கெல்லாம் 10ஆம் இடம் வலுவாக இருக்கும். 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் வலுவாக இருந்து அதை 2க்கு அதிபதியை பார்த்துச்சுன்னா பொன் கொலைக்கும். ஆகையினாலே ஒருவர் ஜாதகம்னு எடுத்துக்கோ, உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பாருங்க. 2ஆம் இடம் நல்லா இருக்கா, நல்லா இருந்துச்சுன்னா பணக்கவலை இருக்காது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதில் இருந்தால் தொழிலில் மூலதனம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது மீறி வரும். சாதாரணமாக நீங்கள் நடத்துகிற தொழில் வந்து அமோகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆகையினாலே ஜாதக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒருவர் தனவணிகம், தனம் எப்படி அவருக்கு கிடைக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்குமா, அவர் தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகலாமாங்கிறது ஜாதகத்தை வச்சு நீங்கள் எடை போட்டுக்கணும். 6ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஜீவனஸ்தானம் வலுவாக இருந்தால் வேலைக்கு போகலாம். சில பேருக்கு பாருங்கள், படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டாக்டர் படிச்சுட்டு வட்டி கடை வச்சிருக்காரு. அதே மாதிரி பிகாம் இது வக்கீல் தொழில் படிச்சுட்டு ஒரு உப்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சில பேர் ரொட்டி பிஸ்கட்லாம் பண்ணுவாங்க. எது பண்ணாலும் என்ன, நமக்கு வந்து வருமானம் திருப்திகரமாக இருக்கணும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னாரு அவர். அது மாதிரி ஜாதக ரீதியாக சிலருக்கு படிப்புக்கேற்ற தொழிலா, அல்லது படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமா, அல்லது சுய தொழில் செய்யலாமா, வசதி வாய்ப்புகள் எப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயித்து 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 கட்டங்களும் நீங்கள் தீட்டுகிற திட்டங்கள் வெற்றி பெற முடியுமா என்பதை சொல்வதற்காக அமைந்தது. ஆகையினாலே மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, கிரகங்களின் சுழற்சி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது ரீதியாக நீங்கள் கண்டறிந்து வேலையா தொழிலா என்பதை முடிவு செய்தால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்தில் செவ்வாய், அவரோடு கிரகங்கள் சில இணைந்திருக்கின்றன. இந்த கூட்டுக்கிரக யோகம் லாபஸ்தானத்தில் இருந்தாலே கூட்டாளிகளால் நன்மை கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். பொருளாதார நிலை உயரும். பல பணிகள் பாதியில் இருக்கிறது என்ற கவலை இனி மாறும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், அல்லது இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, தொழில் நடக்கும் இடம் வந்து வாடகை கட்டிடமாக இருந்தால் சுய கட்டிடத்துக்கு மாற்றுவது, இப்படி போன்றவற்றையெல்லாம் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உங்களுடைய செயல் யாவும் வெற்றி பெறும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள். இன்று கிழமையும் சனிக்கிழமை. சனி உங்கள் ராசிக்கு 10இல் இருக்கின்றார். எனவே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வருமானம் உயரும். வளர்ச்சிக்கு வித்திட நண்பர்கள் மட்டுமல்ல, செல்வந்தர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றம் கருதி இல்லம் வந்தும் அவர்கள் உதவி செய்யலாம், அல்லது நீங்கள் கேட்டாலும் உதவி செய்யலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. 2இலே குரு இருந்தாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். அது எந்த ரூபத்திலும் உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே இன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிய நாள். நீங்கள் நினைத்தது நிறைவேறுகிற நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே, வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் கல்யாண வாய்ப்புகளும் கைகூடலாம். பிள்ளைகள் கல்யாண வயதிழந்தும் இன்னும் முடிவடையவில்லையே, வரன்கள் வந்து வந்து திரும்புகிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டால் அந்த கவலையும் இன்று மாறும். குருபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது எதை செய்ய நினைத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். கடகராசினியர்களே, ராசிகளுக்கே சந்திரன், ஆனால் அஷ்டமத்தில் சனி. எனவே இன்று கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடித்த நீங்கள் இப்பொழுது செய்ய முடியாமல் தவிக்கலாம். குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கியம் சீராக வேண்டுமானால் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் மட்டுமல்ல, ராஜநாதன் சூரியனோடும் சனி இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. பெற்றோர் வழியிலும் பிரச்சனை வரலாம், மற்றொரு வழியிலும் பிரச்சனை வரலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பணி நீக்கமோ அல்லது பணி மாற்றமோ நடைபெறப் போகின்றது. கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். நல்ல மாற்றமாகவே இருக்கும். இனிமேல் சனி உங்களுக்கு பேச்சியான பின்னாலே 6/3/2026 பிறகு சனி கண்டகச்சனியாக வருகிறாரே, ஏதாவது செய்யுமா என்று நினைக்க வேண்டாம். இருந்தாலும் ஒரு வாரம் முன்னதாகவே நீங்கள் சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். பொதுவாக இன்று முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பழைய கடன்களை பைசல் செய்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற நாள். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். வரும் விருந்தினால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் இன்று புதிய மனிதர்களை சந்திப்பிலும் அதன் மூலம் பொருளாதார விருத்தியை பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் கேது உங்கள் ராசியை பார்க்கின்றார். ராகு கேதுக்களின் பார்வை இருந்தாலே அதிலும் கேது பார்வை இருக்கின்ற பொழுது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும், புதிய ஆலயங்களுக்கு நாம் செல்ல வேண்டும், புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதற்கான வாய்ப்பு இதுவரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இன்று அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இன்று கிழமையும் சனி உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் இன்று சனி பகவானை உள்ளன்போடு வழிபட்டு எழுதீபமேற்றி நீங்கள் வணங்கினால் நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரைவில் அர்த்தாஷ்டம சனி விலகப் போகிறது. பஞ்சமஸ்தானத்திற்கு சனி சென்றால் நெஞ்சமகளும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும். எனவே விஐபிக்கள் வீடு தேடி இன்று வருவர். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். நினைத்தது நிறைவேறுகிற விதத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 4ஆம் இடத்தில் சனி, சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் என்றெல்லாம் இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்காக ஏதேனும் புது முயற்சி செய்திருந்தால் அதற்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு, பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். மனக்லேசத்தின் காரணமாக இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். எதிரிகளின் பலம் மேலோங்கும். ஆரோக்கியத்தில் மிக மிக தொல்லைகள் வந்து ரணசீச்சைகள் கூட சிலருக்கு வரலாம். திடீர் தாக்குதல்கள், கீழே விடுதல் போன்றவைகள் நடைபெறலாம். அது மட்டுமல்லாமல் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கவலைகளே கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே இன்று கிழமையின் அடிப்படையில் சனி அனுமனை வழங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்து கேதுவின் ஆதிக்கம் ஒருபுறம், 2லே சனி சூரியனோடு இணைந்திருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. அலுவலகத்தில் கூட நெருக்கடிகள் உங்களுக்கு மேலதிகாரிகளால் கிடைக்கலாம். அவர்களை வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். வேலைப்படு கூடுதலாக இருக்கும். அருகில் இருக்கும் சக பணியாளர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் இருக்கலாம். விரயங்கள் கூடுகின்ற இந்த நேரத்தில் மிக 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 விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கூட்டுக்கிரக யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. அரசு வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பதனால எதிர்பாராத தனலாபம் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகின்றது. பழைய பாக்கியில் வசூலாகலாம். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் மீட்டுவார்கள். பொருளாதார பிரச்சனை அகல்வது மட்டுமல்ல, புதிய பொருள் சேர்க்கை, நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. எனவே இன்று இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மீனராசினியர்களே, உங்களுக்கு நாளிலே குரு அர்த்தாஷ்டம குரு. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வந்த வாய்ப்புகள் சில கை நழுவி செல்லலாம். வரவு திருப்திகரமாக இருந்தாலும் செலவு இருமடங்காக இருக்கும். உறவினர் பகை உருவாகலாம். எனவே உறவினர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். 6ல் கேது இருப்பதனால பயணங்களை கூட திடீரென மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளாலும் சில பிரச்சனை, அருகில் இருப்பவர்களாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் சஞ்சலங்களை தீர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.